ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜஸ்ட் சமையல் அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப சுவையான அதே சமயம் ரொம்ப காரமான ஒரு டிஷ்ஷு தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது நீங்கள் சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி சிக்கன் மட்டன் செய்யாத போது இந்த மாதிரி நீங்கள் இந்த டிஷ்ஷை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தான். பெப்பரோட காரத்தோட, மஷ்ரூமோட சாஃப்ட்னஸோட, அதே சமயம் க்ரன்ச்சியான கேப்சிகத்தோடு நம்ம இதை செய்யும்போது ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் போடுற எல்லா புது வீடியோவும் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் வெஜிடபிள் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பருப்புங்க நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல நீளவாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 கப்புக்கு குடமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஃபுல்லாக வதங்காமல் ஒரு முக்கால்வாசி வதங்கின போது நம்ம கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து, அதாவது தேவைக்களவு உப்பை சேர்த்து அதையும் நம்ம கிளறிக்கலாம். வெங்காயமும் குடைமிளகாயும் நமக்கு ஃபுல்லாக வேகக்கூடாது. ஒரு 75% அது வெந்ததுனாலே கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக வரும். இப்போ நம்ம 150 கிராம் மஷ்ரூம் நான் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாயும் நான் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முன்னாடியே சேர்க்கலாம். நான் ஏன் லேட்டாக சேர்த்தேன் அப்படின்னா என்னோடய பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும். நம்ம பெப்பரு அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்தோன்னா ரொம்ப காரம் அதிகமாகிடுங்கிறதுனால நான் கொஞ்சம் லேட்டாக சேர்க்குறேன். ஸோ மஷ்ரூம் கிளறி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 4 நிமிஷம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற பெப்பர் சேர்த்துக்க போகிறேன். ஸோ நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பரை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பரை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மஷ்ரூம் பெப்பரோடு மிக்ஸ் பண்ணி குக் ஆனால் போதும். ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி மஷ்ரூமுக்கு குக் ஆகிறது அது வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. மஷ்ரூமில் இருந்து வர்ற தண்ணியே கரெக்டாக இருக்கும், மஷ்ரூம் வெந்துடும். அதே மாதிரி மஷ்ரூம் நான் சொன்ன மாதிரி ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். அதனால் ஈஸியாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான காரசாரமான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் சப்பாத்தி ரோலில் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை சப்பாத்திக்கு சும்மாவே தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம், பூரிக்கு சாப்பிடலாம், இல்லை ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் இல்லை வேறு சாம்பார் சாத்து கூட நீங்கள் இதை தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.